இங்க தானே வாரம்னு சொன்னான். சரி போன் அடிப்போம். ஹலோ, சரவணா, எங்க இருக்க? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்னை வர சொல்லினா நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. பூங்கால தான் நிக்கியா? இந்த ஒத்த மரத்துக்களை தான் நானும் நிக்கேன். வா 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 ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். சுரேஷ், இந்த போனை கண்டுபிடிச்சோன்னே பாராட்டணும்டா. இந்த உலகத்தையே இந்த கைக்குள்ள கொண்டு வந்துரும்னு சொன்னாங்க, ஆனா நிரூபிச்சிட்டாங்க. ஆனா நம்ம கண்டுபிடிக்கமோ இல்லையோடா, ஆனா கலட்டி மாட்ட போனை கலட்டி மாட்ட நல்லாவே படிச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு எங்க அப்பாட்ட ஒரு 1000 ரூபாய் காசு வாங்கிட்டு வரும்னு போதும் போதுன்னு ஆயிடுச்சப்பா. உனக்கு போடுறதே தெண்ட தீவனம், இதுல உங்களுக்கு செலவுக்கு வேற பணம் தரலன்னு ரொம்ப அலட்டிக்கிடுதியா. இதே வெளிநாடா இருந்தா மாப்பிள்ள உன்னை ஊசி போட்டே கொண்டுருவாங்க. நம்ம இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுல பிறக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. அடுத்த மாநிலத்துல இருந்து இங்க வந்து புரோட்டா கடை, டீ கடைன்னு சொல்லி எவ்வளவு அழகா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நீ உங்க அப்பா அம்மா கையை எதிர்பார்த்துட்டு இருக்கடா, உழைச்சு சாப்பிடுறா. போதுண்டா, முதல்ல அவன் பஞ்சாயத்தை நிப்பாட்டுறா. முதல்ல நம்ம பிரச்சனைக்கு வருவோம்டா. அன்னைக்கு நம்ம காலேஜ் வாசல்ல ஒரு பொண்ணை பார்த்தோமே, அவ பேர் கூட ஸ்ரீ. அவ அடிக்கடி வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுதாடா. டேய் மாப்பிள்ள, இது நம்ம பிரச்சனை இல்ல, உன் பிரச்சனை. அவ எதுக்க வரும்போது நீ எதுக்கு போற? ஒன்னும் பேயும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, உன்னைய கொல்லாம விடாது மாப்பிள்ள. லேடிஸ் வெரி டேஞ்சர், பார்த்து பழகிக்கோ. அப்படிலாம் சொல்லாடா பெண்களை பத்தி. பெண்கள் இல்லாம அந்த உலகமே இயங்காதடா. பெண்கள் நாட்டு கண்கள்டா. ஏன் சரி அப்படியாப்பட்ட இல்லடா. அவளை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், பேசுறோம். என் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குதண்டா. ஆமாடா, உனக்கு போடுறதே தெண்டச்சோறு, இதுல நீ ஒருத்தியை கட்டிட்டு வந்து அவளுக்கும் சேர்த்து தெண்டச்சோனம் போட. பாவம் உங்க அப்பா வருமானத்துக்கு என்னடா பண்ணுவாரு? டேய், காதல்னா நீ என்ன நினைச்ச? 2 மணி நேரம் சினிமான்னு நினைச்சியா? இல்ல சீரியல்ல வர்ற மாதிரி நித்தியல் ஒரு வாழ்க்கை, நித்தியல் ஒரு பிரச்சனை மாதிரி ஊர் கூடி சிரிச்சிட போறாங்க மாப்பிள்ள. உன்னைய நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்கு. டேய், என் நிலைமை உனக்கு வந்தா தெரியும்டா. இன்னைக்கு அவங்க வாரா, இல்லை அவளை பார்க்கணும். நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வை அவளை. எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரை வச்சிருக்கேன்டா. ஆஹா, நேற்று அந்த சூஸ் கடையில் மாப்பிள்ள உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இப்படிலாம் ஏதாவது பண்ணுவேன்னு. டேய், காதல்னா புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. நீ பண்றது காதலா இல்ல காமமானு எனக்கு தெரியலடா. டேய், நீ நினைக்க மாதிரி இல்லடா. நான் அவளை மனப்பூர்வமா விரும்புவேன்டா. அவளை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேலைனாலும் செய்வேன்டா. சரி, நண்பனை நம்பிட்ட. நண்பர்கள்னா இதுக்கு தானாடா, ஒரு நல்ல விஷயத்துக்கு கிடையாதா? ஒரு வேலை விஷயமோ ஒரு படிப்பு விஷயமோ அதுக்கெல்லாம் சேர்த்துறாதையா. சரி, உன் வயசு தானே எனக்கும் ஆகுது. என் மனசுல இப்படி வீணா ஆசையை விளக்கியடா. சரி விடு, நீ சொல்ற பொண்ணு அந்த நிக்கால அவளான்னு பாரு. ஐயோ கடவுளே, அவதான். சரி, அப்ப எனக்கு வேலை இல்லை, நான் சொல்றத சொல்லிட்டேன். நல்ல முடிவா எடுங்க.